அல்லாஹுடைய கிருபையினால ரமலானுடைய 20 நாள்களை நம்ம பூர்த்தி அடைஞ்சிருக்கிறோம். இந்த 20 நாளில் ஒரு சில தராவிஹ் தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு ஆயத்துடைய சில விளக்கங்களும் சம்பவங்களும் சொல்லப்பட்டது. அல்லாஹ் தாலா அது ஞாபகத்தில் வச்சு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தருவானாக. மீது இருக்கக்கூடிய ஒரு 10 நாள் சில அடிப்படையான சில மசாயில்களையாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது, மார்க்கத்துடைய சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம மேலே ரொம்ப முக்கிய கடமை. அதுலேயும் குறிப்பாக தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை இல்லாதவர் அவர் தொழுகை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தலையை போல. தலை இல்லைன்னா வெறும் உடலை வச்சு என்ன செய்ய முடியாது, எந்த ஃபாயிதாவும் இல்லை, அதை கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. குஃபுரு ஷிர்க்கு ஈமானுக்கு மத்தியில் பிரித்து காட்டக்கூடியது தொழுகை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு முன்னால் உது இருக்கு, இருந்தாலும் முக்கியமாக சில இந்த தொழுகை சம்மந்தப்பட்ட மசாயில். தொழுகையுடைய ஃபரது நேற்றே நம்ம சொன்னோம். தொழுகையுடைய ஃபரது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இருக்க வேண்டியது. ஏதாவது ஒன்று அது விடுபட்டுருச்சுன்னா தொழுகை கூடாது, திரும்ப அதை கதா செஞ்சிடணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி. ஒருத்தர் தொழுகும் போது ஒரு ஃபரதை விட்டுட்டார், ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அது ஞாபகம் இல்லை. பின்னால் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து ஞாபகம் வருது. ஆனால் நம்ம ஒரு தடவை ஃபஜ்ர் தொழுகும் போது அல்லது லுஹர் தொழுகும் போது ஒரு ஃபரதை நம்ம விட்டுட்டோமே, தொழுக கூடாது. அப்போ அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அவர் திரும்ப என்ன செய்யணும், தொழுகையை கதா செஞ்சு தொழுகணும். இப்போ தொழுகையுடைய ஃபரது மொத்தம் 13. வெளியே தெரியக்கூடிய ஃபரதுகள் 7, உள்ள இருக்கக்கூடிய வெளியே தெரியாத ஃபரதுகள் 6. இப்போ வெளியே தெரியக்கூடிய ஃபரது என்னென்ன? தொழுகையின் நேரங்களை அறிதல். எந்தெந்த நேர தொழுகை, எந்த நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் லொஹருடைய நேரத்தில் அசர தொழுதாரு, மகரீப் நேரத்தில் இஷாவை தொழுகிறார். எல்லாம் இருட்டு தானே, அதுலேயும் இருட்டில் தான் தொழுக போகிறோம், இது இருட்டு தானே நினைச்சொழுதா. தொழுகை நேரங்கள் அறிந்து அந்த நேரத்தில் தொழுகணும். அப்படி தவறி தொழுதா தொழுகை கூடாது. 2வது உடல் சுத்தமாக இருக்கணும். 3வது உடை சுத்தமாக இருப்பது. 4வது இடம் சுத்தமாக இருப்பது. 5வது மானத்தை மறைத்தல். ஆண்கள் கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறது தொப்புள் பகுதியிலிருந்து முட்டுக்கால் கீழே இறக்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லா நேரத்திலையும் மறைச்சிருக்கணும். குளிக்கக்கூடிய நேரத்திலையும் கூட அவர் அதை மறைச்சு தான் குளிக்கணும். அது மானத்தை மறைச்சிருக்கணும். ஒருவர் என்ன செஞ்சாரு, தொழுதுட்டு இருக்கும்போது அவருடைய ஆடை விலகிருச்சு. ஒரு சுபஹானல்லா 2 சுபஹானல்லா சொல்லக்கூடிய அளவு அவருடைய ஆடை அது விலகினல்ல, அவருடைய மறைவிடம் அதாவது தொடைப்பகுதி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய தொழுகை கூடாது. அப்போ மானத்தை மறைக்குதல் கட்டாயம். 6வது கிபிலாவை முன்னோக்குதல். கிபிலாவை முன்னோக்கி தொழுக வேண்டும். கிபிலாவை முன்னோக்காம வேற திசையிலையோ அல்லது கிபிலாவை முன்னோக்கி இருந்து நெஞ்சை திருப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யாது, தொழுகை கூடாது. 7வது நிய்யத் செய்யுதல். நான் ஃபரதான ஃபஜ்ருடைய ஃபரதை 2 ரக்காயத்து கிபிலா முன்னுக்கு அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். எப்போ நிய்யத் செய்கிறாரு, லொஹர் தொழுகையில் நிய்யத் செய்கிறாரு அப்படின்னா அவர் தொழுகை என்ன செய்யாது, தொழுகை கூடாது. இல்லைங்க தவறி தெரியாமல் வந்துருச்சு, தெரியாமல் தான் வரக்கூடாது, தெரிஞ்சு வந்தால் தெரியாமல் வரக்கூடாது, வந்தால் தொழுகை கூடாது. இது உள்பரல், வெளிப்பரல். உள்பரல்கள் 6. தக்பீர் தஹ்ரீமா சொல்லுதல், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றாரு. நிலை நிற்குதல், கொஞ்ச நேரமாவது நிலை நிற்கும். சில பேர் என்ன செய்யறாங்க, இமாம் ருக்கூல இருப்பார். அந்த புழக்க பேச்சில் சொல்லுவாங்க 1008 தடவை சொல்லியாச்சுட்டு. அதே மாதிரி 1008 தடவைக்கு மேலே சொல்லியாச்சு. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இமாம் ருக்கூல இருப்பாரு, அப்படியே ராகத்தா புது பொண்ணு மாதிரி அழகா தக்பீர் கட்டி சனாலா ஓதி இமாம் மேலே வந்துடுவார். அவர் என்ன செய்வார், நீங்கள் மேலே வந்துட்டு போங்க இமாம், நான் ருக்கு போயிட்டு மறுபடியும் வந்துக்கிறேன்ட்டு என்ன செய்கிறார், ருக்கு போயிட்டு வந்துடுறார். தொழுகையும் முடிச்சுட்டு போயிடுறார். தொழுகை கூடாதுங்க அப்படின்ட்டு சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடும்.
கேட்கவே இல்லை. அப்போ நிலை கொஞ்ச நேரமாவது சிறிது நேரமாவது நிலை நிற்கணும். இந்த நேரம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். லொஹூர்லையோ அல்லது ஃபஜ்ர்லையோ எந்த தொழுகையிலாவது ஒரு சில ரக்காயத்துகள் விட்டுட்டு வந்து நான் இமாம் கூட சேர்றோம். இமாம் கூட சேரும் பொழுது சனா ஓதணுமா? தக்பீர் கட்டு உடனே சனா ஓதிட்டு அப்போ அவுது பில்லா பிஸ்மில்லால ஓதிட்டு இமாம் கூட சேரணுமான வேண்டியது இல்லை. நியத் செஞ்சு தக்பீர் கட்டி உடனே இமாம் கூட என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும். நாம் விடுபட்ட ரக்காயத்து முதல் ரக்காயத்து விடுபட்டிருப்போம். அப்போ எந்திரிச்சு தொழுகும் போது என்ன செய்யணும்? சனா ஓதி அவுது பிஸ்மில்லா ஓதி அல்ஹம்து சூரா ஓதி தொழுதுக்க வேண்டியது தான். இப்போ நிலை நிற்குதல் அவசியம். கராத் ஓதுதல். நிலை நிற்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ருக்கு போயிட்டு வந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு முழுசா கூட எந்திரிக்கிறதுல படக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சஜிதாக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடிய அளவாவது அவர் நிலை நிற்கணும். கராத் ஓதுதல், எதுவுமே ஓதாம தொழுகக்கூடாது. ருக்கு செய்தல், 2 சஜிதாக்கள் செய்தல், ஒரு சஜிதா செஞ்சாலோ அல்லது 3 சஜிதா செஞ்சாலோ தொழுகை கூடாது. 6வது கடைசி இருப்பு இருத்தல். அத்தஹியாத்து ஒருத்தர் ஓதுறதுங்கிறது வேற, உட்கார்றதுங்கிறது வேற. ஒருத்தர் அத்தஹியாத்து அளவாவது ஒருத்தர் உட்கார்ந்து சலாம் கொடுத்துட்டா தொழுகை கூடிக்கும். ஒருத்தருக்கு அத்தஹியா தெரியல, என்ன பண்ணுறது? இல்லைங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு தான் பள்ளியாசலுக்குள்ள வரும்னு சொல்ல முடியாது. நீ மனப்பாடம் பண்ணி தான் தொழுகணும்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை அத்தஹியாத் கடைசி இருப்பில் அத்தஹியாத் அளவாவது என்ன செய்யணும்? ஒருத்தர் அந்த இடத்துல உட்காரணும். இது தொழுகையுடைய சுருக்கமான ஒரு ஃபரது. இதில் ஏதாவது ஒன்று 13 ஏதாவது ஒன்று விடுபட்டுட்டா கண்டிப்பாக தொழுகை கூடவே கூடாது. தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயம் தெரிந்தோ மறதியாகவோ பேசுவது. எதுக்குங்க தொழுதுட்டே இருக்கிறாரு, ஒரு டக்குன்னு தெரியாம ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டார் ஒருத்தர், எதுக்குங்க ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் என்ன செஞ்சிருச்சு, அது பழக்க தோஷத்துல எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னாலும் தொழுகை கூடாது. முடிஞ்சு போச்சு. 2வது சலாம் கூறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க ஜியார் அப்படின்னு சொல்றது. ஏதாவது ஒரு மறதியிலேயோ எதை சொன்னாலும் தொழுகை கூடாது. சலாத்திற்கு பதில் கூறுவது, மகிழ்ச்சியான அல்லது துக்கமான செய்திக்கு பதில் கூறுவது, தும்பியவருக்கு பதில் கூறுவது. பக்கத்தில் ஒருத்தர் தும்மனாரு யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்றது தொழுகை கூடாது. சாப்பிடுவது, ஏதாவது பல்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு, உலமாக்கள் சொல்றாங்க அந்த பல்லுல மாட்டினது இவர் தொழுகையில் இருக்கும் போது அது அப்படியே என்ன செய்யறாரு, நாக்கில் எடுத்துகிட்டே இருக்கிறாரு, அது உள்ளே போயிடுச்சு. அதுக்கு ஒரு அளவு சொல்கிறாங்க, ஒரு சுண்டல் அளவு அவர் அதை ஏதாவது ஒரு பொருளை முழுகிட்டாருன்னா அவர் தொழுகை கூடாது. குடிப்பது, ஏதாவது தண்ணியோ வேறு ஏதாவது குடிச்சு கொள்வது. உலக செயலுக்காக அழுகுவது தொழுகையில். காரணமின்றி இரும்புவது, கனைப்பது. எந்த காரணமே கிடையாது. இமாம் ரொம்ப நேரமாச்சு இருக்கிறாரா போயிட்டாரான்னு தெரியலங்கிறக்காடி அது சிகிச்சைலாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்தாலும் தொழுகை முடிஞ்சு போயிடும். கலைத்தாலும் தொழுகை முடிஞ்சிடும். இமாம் கணைக்கிறாரு, இரும்புறாரு, அப்போ அவர் தொழுகை கூடாம போயிடுமா அப்படின்னா உலமாக்கள் சொல்றாங்க, இமாம் அவருடைய ஓதக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஓதுவது சரியாக கராத் சரியாக வரலைன்னா அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய அந்த சரியாக கராத் வருவதற்காக வேண்டி லேசாக அவர் தன்னுடைய குரலை எடுப்பதற்காக வேண்டி இரும்புவதோ அல்லது லேசாக கணைப்பதோ கூடும் என்று சொல்றாங்க. சஜிதாவில் 2 கால்களையும் பூமியை விட்டு உயர்த்துவது, 2 காலையும் இப்படி பூமி விட்டு தூக்கிடுறது சஜிதாவில். சஜிதாவில் நெற்றியை பூமி விட்டும் உயர்த்துவது. தனக்கு கேட்கும் அளவு சிரிப்பது. ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு யாராவது பேசிட்டு வந்துட்டு தொழுகையில் வந்ததுமே அது நினைப்பு என்ன செய்யறது, சிரிச்சிட்டார் அப்படின்னாலும் தொழுகை முடிஞ்சிடும். பரதான செயல்களில் ஒன்றை விடுவது. 13 ஏதாவது ஒன்று விட்டால் தொழுகை கூடாது. ஒது முறிவது, காற்று பிரிஞ்சிருச்சு, லேசா போனாலும் சரி, சத்தமா போனாலும் சரி, சத்தம் இல்லாமல் போனாலும் சரி, எப்படி போனாலும் தொழுகை முடிஞ்சு போயிடும். ஒருத்தர் வர்றாரு, தொழுகை அவருக்கு நல்லாவே காற்று போன சத்தம் கேட்குது, உங்களுக்கு காற்று போயிடுச்சு, ஒது முறிஞ்சிருச்சு அப்படின்னா அது வயிறு கொஞ்சம் சரியில்லைங்க, அது அப்படித்தாண்டு உட்காந்து தொழுதுட்டு போறாரு. என்ன பண்றது, வயிறு சரியில்லை, அது அப்படித்தாங்க கொஞ்சம் அப்பப்போ அப்படி வந்துடுது. சில பேருக்கு காற்று பிரியுது உதுர், அதாவது நோயாக இருக்குதுன்னா அது வேற மசாயில் சட்டம். அது ஒருத்தர் சாதாரண நேரத்தில் ஒரு உதவு செஞ்சு முடிச்சதுமே காற்று பிரிஞ்சிருச்சு,
ஆனால் காற்று பிரிஞ்சாலும் பரவாயில்லை, தொழுகு கூடி. சத்தம் இல்லாமல் வந்துச்சு. சில பேர் சொல்றாங்க சத்தம் இல்லாமல் வந்தால் ஒது கூடிக்குமாமா, சத்தம் போட்டு வந்தால் தான் ஒது முடிஞ்சிருமாமா. எப்படி வந்தாலும் என்ன செஞ்சிடும், ஒது முடிஞ்சிடும். கிபிலா விட்டும் நெஞ்சை திருப்புவது, தொழும் இடம் உடல் உடை ஏதேனும் ஒன்றில் அசுத்தமாக இருப்பது, இவை அனைத்தும் என்ன செய்யும், தொழுகையை முறிச்சுவிடும். இவை இந்த விஷயங்கள்லாம் தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள். சொன்ன குனூத்தை வாசிச்சு காட்டா மனப்பாடம் பண்ணுறதுக்கு எல்லாம் லேசாகுன்னு ஆஜியர் சொன்னாங்க. அதனால் குனூத்து ஒரு தடவை படித்து காட்டிடுறோம். ரொம்ப லேஸ், வார்த்தை ரொம்ப லேசு, கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இன்னும் இவ்வளோ சிரமமாக இருக்குதே அப்படின்னு நினைக்க வேண்டியதும் இல்லை. அது குனூத்து. தக்பீர் வித்ருடைய தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஓத வேண்டிய அந்த துவா இது. بسم الله الرحمن الرحيم. اللهم إنا نستعينك ونستغفرك ونؤمن بك ونتوكل عليك ونثني عليك الخير كله ونشكرك ولا نكفرك ونخلع ونترك من يفجرك. اللهم إياك نعبد ولك نصلي ونسجد وإليك نسعى ونحفظ ونرجو رحمتك ونخشى عذابك إن عذابك الجد بالكفار ملحق. இது 1 2 3 4 5 5.5 லைன் வருது. ஒரு நாளைக்கு 6 லைன் மனப்பாடம் பண்ணாலும் இன்ஷா அல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை நம்ம அடுத்து எப்போ யோசிப்போம் அப்படின்னா அடுத்த ரமதானில் தான் யோசிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி நம்ம மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ் நம்மளை ரமதானில் கொண்டு வந்துட்டான். இதுக்கு பின்னாடி நம்ம மஸ்ஜிதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தொழுகை இல்லாமல், தொடர்பு இல்லாமல், இல்லை ஜும்மாவுக்கு பார்த்துக்கலாம் அல்லது ஈதுக்கு பார்த்துக்கலாம், நேரம் கிடைச்சா தொழுகணும் இல்லை. அல்லாஹ் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். அவன் அழைச்சு வந்த அழைப்பாளர்கள் நம்ம கண்ணியமான முறையில் அல்லாஹ் அழைச்சிருக்கிறான் நம்மளைய. இந்த நாள் இந்த மாதத்திலிருந்து மௌத் வரைக்கும் எந்த ஒரு நேரத்திலும் நான் தொழுகையை கதாவாக்க மாட்டேன், தொழுகை விட மாட்டேன் அப்படிங்கிற நிய்யத்தோட தொழுகை சார்ந்த சில மசாயில்களை நம்ம படிச்சு கொள்வது, வாழ்க்கைக்கு தேவையான சில மசாயில்களையும் படித்து தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் அமல் செய்கின்ற வாய்ப்பை